நண்பர்களே வணக்கம். ஈரான் எடுத்த அதிபயங்கர ஏவுகணை என்ன? அதன் தாக்குதல் திறன் என்ன? ட்ரம்பின் திடீர் பல்டி ஏன்? அவரது பேச்சில் மாற்றம் ஏன்? இதுவரை ஈரான் பயன்படுத்திய ஏவுகணைகள் என்னென்ன பார்க்கலாம் இந்த வீடியோவில். மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்துள்ளது. மறுபக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் பேச்சில் சுருதி குறைந்திருக்கிறது. இது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. ஈரான் இந்தளவுக்கு தாக்குதல் நடத்தும் என்பது எங்களுக்கு முன்பு தெரியவில்லை. மத்திய கிழக்கில் இருக்கும் மற்ற நாடுகளையும் ஈரான் தாக்குவது ஆச்சரியமாக இருக்கிறது. நாங்கள் ஷாக்காகி இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார் ட்ரம்ப். ஆனால் ஈரான் மீது போர் தொடுத்தால் அதன் விளைவுகள் எப்படி இருக்கும்? அண்டை நாடுகளை ஈரான் தாக்கும் என்றும் பொருளாதாரம் எப்படி பாதிக்கப்படும் என்பது குறித்தும் ட்ரம்புக்கு ஆலோசனை கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த எக்ஸ்பர்ட்டும் எனக்கு ஆலோசனை வழங்கவில்லை என்கிறார் தற்போது. இது வழக்கம் போல் அவர் பொய் கூறுவது போல் இருக்கிறது. ஆலோசனைகள் அனைத்தையும் மூட்டை கட்டி ஓரமாக வைத்துவிட்டு நீங்கள் என்ன கூறுவது, நான் என்ன கேட்பது என்ற ஆணவத்தில் ஈரான் மீது போர் தொடுத்து சிக்கிக்கொண்டார். அவரது ஆணவத்திற்கென்று மத்திய கிழக்கில் இருக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், சவுதி அரேபியா, கத்தார், குவைத், ஜோர்டான், ஓமன் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகள் மட்டுமின்றி உலகமே இன்று எண்ணெய் பற்றாக்குறை சிக்கலில் சிக்கிக்கொண்டுள்ளது. ஹோமஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்புக்கு வர வேண்டும் என்று நட்பு நாடுகளை கேட்டு பார்த்தார் ட்ரம்ப். ஆனால் ஜப்பான், பிரிட்டன், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா என்று அனைத்து நாடுகளும் இவரது அழைப்பை நிராகரித்துவிட்டன. இன்று நிர்கதியாகி நிற்கிறார் ட்ரம்ப். இஸ்ரேலையும் கைவிட்ட கதையாக இன்று என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறார். ஈரானுடன் பேச்சுவார்த்தைக்கு சென்றாலும் அது இவருக்கு அவமானம். மேலும் ஈரான் எளிதாக என்ன முன்வைக்கிறதோ அந்த கோரிக்கைகளை ட்ரம்ப் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும். ஈராக் போரில் ட்ரம்ப் தோற்றார் என்ற அடையாளத்தை கொடுக்கும். நட்பு நாடுகள் இவரை மதிக்காது. தற்போதும் ஈரான் தனது போர் குணத்தை நிறுத்தவில்லை, உக்கிரமாகி இருக்கிறது. அடுத்த கட்டமாக செஜில் பாலிஸ்டிக் ஏவுகணையை முதன்முறையாக பயன்படுத்தி இருக்கும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஈரானின் அரசு தொலைக்காட்சியான பிரஸ் டிவி வெளியிட்ட தகவலின்படி பிப்ரவரி 28 முதல் தொடங்கிய மோதலுக்கு பிறகு செஜில் ஏவுகணை முதன்முறையாக போரில் பயன்படுத்தப்பட்டது தெரியவந்துள்ளது. இந்த ஏவுகணை டான்சிங் மிசைல் என்றும் அழைக்கப்படுகிறது. டான்சிங் மிசைல் என்று ஏன் அழைக்கப்படுகிறது என்று பார்க்கலாம். செஜில் ஏவுகணை பறக்கும்போது திசையை மாற்றும் திறன் கொண்டது. இதனால் அது எதிரி நாடுகளின் ஏவுகணை வான் பாதுகாப்பு அமைப்புகளின் கண்களில் படாது. இதுதான் டான்சிங் மிசைல் என்ற பெயர் வர காரணம் என இராணுவ ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். செஜில் ஏவுகணையின் முக்கிய அம்சங்கள் என்ன என்று பார்க்கலாம். 2 கட்டங்களை கொண்ட திட எரிபொருள் பாலிஸ்டிக் ஏவுகணை இது. இந்த ஏவுகணை நெருப்பு பற்றியவுடன் பறக்க துவங்கும். பறந்துவிட்டால் இதை நிறுத்துவது கடினம். சுமார் 2000 கிலோமீட்டர் தூரம் வரை தாக்கும் திறன் கொண்டது. 700 கிலோ எடை கொண்ட வார்ஹெட் ஏற்றிச் செல்ல முடியும். சுமார் 18 மீட்டர் நீளமுடையது. 23,600 கிலோ எடை கொண்டது. மிக வேகமாக லான்ச் செய்ய முடியும். எந்த பகுதிகளை தாக்கும் திறன் கொண்டது என்று பார்க்கலாம். காலமாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே மோதல் நடந்து வருகிறது. 2 நாடுகளுக்கும் இடையே கடந்த ஆண்டு கூட 12 நாட்கள் மோதல் ஏற்பட்டது. அதனால் ஈரானின் நோக்கம் அனைத்தும் இஸ்ரேல் மீது மட்டுமே இருந்தது. அருகில் இருக்கும் நாடுகள் அனைத்தும் முஸ்லிம் நாடுகள் என்றாலும் அதிகமாக பகை இருந்ததில்லை. ஈராக்குடன் போர் ஏற்பட்டது. அந்த போரும் அமெரிக்காவின் தூண்டுதலால் தான் நடந்தது. ஈரான் எப்போதும் இஸ்ரேலை தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணை தயாரிப்பில் கவனம் செலுத்தி வந்தது. அதில் பிறந்ததுதான் செஜில் ஏவுகணை. 2000 கிலோமீட்டர் தூரம் பறந்து சென்று இஸ்ரேலின் அனைத்து பகுதிகளையும் தாக்கும் திறன் கொண்டது. மத்திய கிழக்கில் உள்ள பல அமெரிக்க இராணுவ தளங்களை இந்த ஏவுகணை எளிதில் சென்றடையும். IRGC வெளியிட்ட தகவலின்படி இது அவர்களின் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் என்ற நடவடிக்கையின் 54வது தாக்குதலாகும். இந்த தாக்குதலில் செஜிலுடன் சேர்த்து பல ஏவுகணைகள் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக ஈரான் கூறுகிறது. அவற்றை சிலவற்றை இங்கே பார்க்கலாம். கோரம்ஷர் மிசைல், ஹைபர் ஷேக்கன் மிசைல், குவாதூர் மிசைல், அஹ்மத் மிசைல். இந்த ஏவுகணைகள் இஸ்ரேல் இராணுவ மையங்களை குறிவைத்து தாக்கும் திறன் கொண்டவை. முந்தைய 52 மற்றும் 53வது தாக்குதல்களில் டெல் அவீவில் உள்ள தொழிற்சாலைகள் தாக்கப்பட்டன. அமெரிக்க இராணுவ நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன. அல் தஃப்ரா ஏர்பேஸ் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் கூறுகிறது. மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரிப்பு ஏன் என்று பார்க்கலாம். செஜில் போன்ற பயங்கர ஏவுகணைகள் போரில் பயன்படுத்தப்படுவது இந்த மோதல் புதிய மற்றும் ஆபத்தான கட்டத்துக்குள் நுழைந்திருப்பதை காட்டுகிறது.
மேலும் அச்சத்தை அதிகரித்திருக்கிறது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் சூழ்நிலையில் ஈரான் பல்வேறு வகையான பாலிஸ்டிக் ஏவுகணைகள், குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல்கள் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதல்கள் பெரும்பாலும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தொடர்புடைய இராணுவ தளங்கள் மற்றும் இலக்குகளை நோக்கி நடத்தப்பட்டு வருகிறது. போரில் ஈரான் பயன்படுத்திய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் என்ன என்று பார்க்கலாம். ஷியான்-1 திரவ எரிபொருள் பயன்படுத்தும் குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணை. தாக்கும் திறன் 700 முதல் 800 கிலோமீட்டர். பறக்கும்போது எதிரி நாடுகளின் ரேடாரில் இருந்து தப்பிக்க வழியை மாற்றும் திறன் கொண்டது. இமாட் ஏவுகணை மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். தாக்கும் திறன் 1700 முதல் 1800 கிலோமீட்டர் தூரம். ஷியான்-1 விட அதிக துல்லியம் கொண்டது. 2025 ஜூன் மாதத்தில் நடந்த 12 நாட்கள் போரின் போது ஈரான் இந்த ஏவுகணையை பயன்படுத்தியிருந்தது. ஹைபர்ஷேக்கன் திரவ எரிபொருள் மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். தாக்கும் தூரம் 1004 முதல் 1500 கிலோமீட்டர். வேகம் மற்றும் துல்லியம் காரணமாக முக்கியமாக கருதப்படுகிறது. ஃபட்டா-1 திரவ எரிபொருள் ஏவுகணை. தாக்கும் தூரம் சுமார் 1400 கிலோமீட்டர். மேனுவரபிள் ரீஎன்ட்ரி டெக்னாலஜி வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டது. பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடன் சேர்த்து ஈரான் குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களையும் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. சோமர் தாக்கும் தூரம் 2000 கிலோமீட்டர் முதல் 2500 கிலோமீட்டர். நிலத்திற்கு அருகே பறக்கும் குரூஸ் மிசைல். யா அலி தாக்கும் தூரம் 700 கிலோமீட்டர். பிராந்திய தாக்குதல்களில் இந்த குரூஸ் மிசைல் பயன்படுத்தப்பட்டது. பாவே குரூஸ் மிசைல். தாக்கும் தூரம் 1650 கிலோமீட்டர். ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுடன் ஒருங்கிணைந்து பயன்படுத்தப்பட்டது. சாகெட் சீரிஸ் ட்ரோன்களும் இந்த போரில் பயன்படுத்தப்பட்டது. ஈரானின் போர் உத்தி என்ன என்று பார்க்கலாம். பாதுகாப்பு ஆய்வாளர்களின் கருத்துப்படி ஈரான் பல அடுக்குகளை கொண்ட தாக்குதல் உத்தியை பயன்படுத்துகிறது. அதாவது பாலிஸ்டிக் ஏவுகணை, குரூஸ் ஏவுகணைகள், ட்ரோன்கள். இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தி எதிரியின் விமான பாதுகாப்பு அமைப்புகளை சோர்வடை செய்வதே இந்த உத்தியின் நோக்கம். ஈரானின் அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டிஸ் என்று அழைக்கப்படும் கெர்மன்ஷா, செம்னான் போன்ற பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் பாதுகாப்பாக வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மத்திய கிழக்கில் நடைபெறும் மோதல்களில் ஈரான் தனது மலிவு மற்றும் அதிக அளவில் தயாரிக்கக்கூடிய ட்ரோன்களை பயன்படுத்தி வருகிறது. அதில் முக்கியமானது சாகெத் 136. சாகெத் 136 ட்ரோனின் முக்கிய பலம் என்னவென்றால், சிறிய வசதிகள் கொண்ட தொழிற்சாலைகளில் கூட இதை எளிதாக தயாரிக்க முடியும். குறைந்த செலவில் அதிக எண்ணிக்கையில் தயாரிக்க முடியும். ஒரே நேரத்தில் பல ட்ரோன்களை ஏவி எதிரியை தாக்க முடியும். இதன் மூலம் எதிரியின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வெல்ல முடிகிறது. இந்த வகை ட்ரோன்களுக்கு பெரிய மற்றும் சிக்கலான லான்ச் பேட் சிஸ்டம்ஸ் தேவையில்லை. எளிய லான்ச் ரேக்ஸ் அல்லது ட்ரக்ஸ் மூலம் ஏவ முடியும். மணிக்கு சுமார் 185 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது. இந்த வகை ட்ரோன் எளிதில் ஹெலிகாப்டர்களை கூட சுட்டு வீழ்த்தும். சாகெத் 136 ட்ரோன் மிகவும் அட்வான்ஸ் ட்ரோன் இல்லை என்றாலும் இது அதிக இம்பேக்ட் வெப்பன், அதாவது ஹை இம்பேக்ட் வெப்பன், அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் ட்ரோன் என்று அழைக்கப்படுகிறது. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.